ஒரு ஃப்ளோர் பிளான்ல ஒரு விஷயம் அட்ராக்டிவா இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ஃப்ளோர் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு வென்டிலேஷன் இருக்கும். இந்த ஃப்ளோர் பிளான்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஈஸ்ட் ஃபேசிங் தான், பட் எல் டைப் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோர் பிளான் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ இங்கே லாக் பண்ணிவிட்டு குழந்தைங்களை கூட விளையாட விடலாம். ஏன்னா இங்கேயும் சேஃப்டிக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. கையில் மட்டும் குழந்தைங்க கையில் எதுவும் கிடைக்காம பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே போகிறவங்க நிலைமை அவ்வளோதான், டங்குன்னு மண்டியிலே விடும். இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேடவாக்கத்தில் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ஃப்ளாட்ஸ் ப்ராஜெக்ட்டை ரிவ்யூ பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி டு ஆக்குபை ஸ்டேஜில் இருக்குது. எனக்கு நீங்கள் பார்க்க முடியும் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் ஏரியாவாக இருக்குது இல்லையா. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நிறையா ஃப்ளாட்ஸ் இருக்குது. இந்த ஃப்ளாட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு கொஞ்சம் பக்கமாகவே இருக்குது. இப்போ நம்ம பார்க்க போகிறது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த ப்ராஜெக்ட் தாங்க. இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளை யார் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மிதுன் ஹோம்ஸ். இப்போ ஸ்க்ரீனில் இருக்கிறது டேரெக்டாக பில்லுடைய கான்டாக்ட் நம்பர் தான். நீங்கள் எந்த டவுட்ஸ் ஆனாலும் அவங்களுக்கே கால் பண்ணி பேசிக்கலாம். என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்களாக நீங்கள் விரும்புகிற மாதிரி இந்த இடத்தினுடைய லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலில் அஃபிஷியல் இன்ஸ்டாகிராம் லிங்க் அண்ட் கூகுள் ஃபார்மோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க எந்தெந்த இடத்துல ப்ராஜெக்ட் பார்க்குறீங்க அப்படின்றது எனக்கு அது மூலியமாக தெரிய வரும். நான் அந்த லொக்கேஷன் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸ்க்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், நல்ல ப்ராஜெக்ட்ஸ்க்கு. அதே மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாம்பரம் வேளச்சேரி ரோட்டில் விஜயநகரம் பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்த பஸ் ஸ்டாப்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தான். தாம்பரம் வேளச்சேரி ரோட்லேருந்து ஜஸ்ட் 500 மீட்டர்ஸ் தூரத்தில் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குது. அந்த கார் வருது இல்லையா, அந்த லெஃப்ட் திரும்பின உடனே உங்களுக்கு ரைட்டில் போகிற மாதிரி இருக்கும் மெயின் ரோடுக்கு. அந்த லெஃப்ட் திரும்பின உடனே ஒரு 10 பில்டிங் தாண்டியும் இவங்களோட இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, மிதுன் ஹோம்ஸினுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 வருஷமாக ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஒரு பில்டர். நம்ம இவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3-4 வீடியோ கொலாப் பண்ணியிருக்கோம். அதுலேயும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னாங்க வீடு வாங்கியிருந்தீங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடவாக்கத்துலேருந்து தாம்பரம் வரும்பொழுது மேடவாக்கம் அந்த கீதம் ஹோட்டல் இருக்கும். அது தாண்டின உடனே வரக்கூடிய லெஃப்ட் தான் உங்களுக்கு இந்த வீட்டுக்கு வரக்கூடிய லெஃப்ட், விஜயநகரம் பஸ் ஸ்டாப்பும் கூட. கரெக்டாக இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேடவாக்கம் கூட்ரோட் பஸ் டிப்போ வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கு. அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மெட்ரோவோட ஒர்க் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இங்கேருந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1.2 கிலோமீட்டர் தூரத்தில் வரும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா மெட்ரோ கனெக்டிவிட்டியும் நீங்கள் இந்த வீடை வாங்குறதன் மூலிமா அசஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே மெட்ரோ கனெக்டிவிட்டி வருது அப்படின்றதுனால ஃப்ளாட்ஸ் ரேட்லேயும் நல்ல ஒரு அப்ரிஷியேஷன் இருக்குது, இன்னும் இருக்கும். இந்த மெட்ரோ லைனை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம சோழிங்கநல்லூர்லேருந்து மாதவரம் வரைக்கும் வயா பர்ஷவாக்கம் வழியாக போகக்கூடிய லைன் இது. பர்ஷவாக்கம் எதனால் நான் அதை மட்டும் தனியாக சொன்னேன்னா, என்னோடய பழைய வீடு நான் அங்கே தான் இருந்தேன். ஆரம்பத்தில் குடிசை வீட்டில் நல்லா மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே தண்ணிலாம் ஓடும் இல்லையா. எங்கள் வீட்டில் வெள்ளமே ஓடும். 2015 தான் சென்னையில் ஃப்ளட்டு வந்துச்சு. ஆனால் எங்கள் வீட்டில் நான் சின்ன பையனாக இருக்கும்போதே வரும். 2005-6 அப்படி வீட்டுக்குள்ளே தண்ணி போகும். அந்த டைமில் ரொம்ப சிரமமாக தான் இருந்தது. அதனால தான் பர்ஷவாக்கம். கண்டிப்பாக எப்படியாவது பர்ஷவாக்கத்தில் மட்டும் ஒரு வீடு வாங்கணுன்றது எனக்கு ரொம்ப ஆசையும் கூட. இந்த காரிடாரில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸை பொறுத்த வரைக்கும் சரஸ்வதி வித்யாலயா இருக்குது, நாராயண டெக்னோ ஸ்கூல் இருக்குது, வேல் ஸ்கூல் இருக்குது, ஆர்ச்சிட் ஸ்கூல் இருக்குது. இப்போ நான் சொன்னது மட்டும் இல்லாமல் இந்த காரிடாரில் இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ், காலேஜஸ், முக்கியமான லேண்ட்மார்க்ஸ் எல்லாத்தோட லொக்கேஷன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். சென்ட் பால் ஸ்கூல் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் SIVT காலேஜ் இருக்குது, பிரின்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, பிரின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது, பாரத் யூனிவர்சிட்டி, பாரத் லா காலேஜும் நீங்கள் வந்து ஈஸியாக அசஸ் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தப்பட்ட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்த உடனே நான் ஃபஸ்ட்டு பார்த்த விஷயம் ஃப்ரண்டேஜ் நல்லா வைடுங்க. கிட்டத்தட்ட 80 அடிக்கிட்ட ஃப்ரண்டேஜ் மட்டுமே இருக்குது இந்த பில்டிங்க்கு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா போர்ஷனுமே வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்கில் நல்லா வென்டிலேட்டடாக இருக்கும். முக்கியமாக ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இந்த போர்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 3 சைட் வென்டிலேஷனாக இருக்கும். ஓகேங்களா, ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படின்னும்போது உங்களுக்கு வீடு நல்லா வென்டிலேஷனாக இருக்கும். பொதுவாகவே இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3850 ஸ்கொயர் ஃபீட் CMD அப்புறம் லேண்ட் ஏரியாங்க. சில்ட் ப்ளஸ் 3 ஃப்ளோர்ஸ். குழந்தைங்க கொஞ்சம் விளாண்டுட்டு இருக்காங்க பக்கத்தில், அதான் அந்த சத்தம். ஒரு ஃப்ளோருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 3 BHKன்ற விதமாக, லாஸ்ட் ஃப்ளோரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 2 3 BHK வித் பிரைவேட் டெரஸ்ன்ற மாதிரி மொத்தம் 8 யூனிட்ஸ் இருக்குது. எல்லாமே 3 BHK தான். பிரைவேட் டெரஸ் யூனிட் 3rd ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா சோல் அவுட் ஆயிடுச்சு. இப்போ அவைலபிள் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோரில் மொத்தம் 3 வீடு அவைலபிள் இருக்குது. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் 2, செகண்ட் ஃப்ளோரில் 1 அப்படின்ற மாதிரி பில்டர் சொல்லியிருந்தாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் ப்ராஸ்பெக்டாக இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நம்ம உள்ளே போயிட்டு வீடை பார்க்கலாம். யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37%ங்க. 2 யூனிட் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா 1193 ஸ்கொயர் ஃபீட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 1180 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் 3 BHK 2 டாய்லெட். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க யாராவது இந்த கார்டாவில் வீடு பார்த்துட்டு இருக்கேன், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது வீடு பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணி விடலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஃப்ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேம்ப் இருக்குது. ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட் இருக்குது. மெயின் கேட் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா கவர்ட் கார் பார்க்கிங் சில்ட்டில் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. வீடை சுற்றி செட் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு PCC போட்டு கவர் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மாதிரி ஃப்ரண்டேஜ் அதிகமாக இருக்க ப்ராப்பர்ட்டியில் இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவும் ஃப்ளாட்ஸில் ஒரு கார் எடுத்தால் தான் இன்னொரு கார் எடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் தேவை இருக்காது. நல்லா ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பார்க் பண்ணிக்க முடியும். வாட்டர் சோர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போர்வெல்லுங்க, செப்டிக் டேங்க் இருக்குது, 3 ஃபேஸ் CB லைன் கொடுத்துருக்காங்க, சம்பும் இருக்குது. டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா கூலிங் ரூஃப் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, கான்கிரீட்
வாட்டர் டேங்க். ஃப்ரண்ட்ல உங்களுக்கு மெயின் கேட் திறந்து உள்ள வந்தோடனே லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாபிக்கு தனியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் வந்து எஸ்எஸ்ல இருக்கு. லிஃப்ட் இருக்கக்கூடிய வாலில் வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம லிஃப்ட் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் அம்யூனிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிஃப்ட் இருக்குது, கார் பார்க்கிங் இருக்குது, சிசிடிவி கேமரா சர்வேலன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆட்டோமேட்டிக் வாட்டர் லெவல் கண்ட்ரோலர் இருக்குது, காமன் ஏரியாவுக்கு பவர் பேக்கப் ஜென்செட் கொடுக்குறாங்க. இதோ சிசிடிவி பார்க்க முடியும். என்ன தெரிகிறது, நம்மளுக்கு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நம்ம கேமராவில் கவர் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக பின்னாடி நின்றுக்கிட்டு இருக்காங்க, அவங்களாம் தெரியுது. உங்களுக்கு இந்த பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கார் பார்க்கிங் அசஸ் பண்ணிக்கலாம். சேஃப்டிக்கு கிரில் கொடுத்துருக்குறாங்க. லிஃப்ட் வந்துடுச்சு. ஸ்டார் ஜெட் பிராண்டில் லிஃப்ட் கொடுத்துருக்குறாங்க. செகண்ட் ஃப்ளோரில் சந்திப்போம். செகண்ட் ஃப்ளோரில் லிஃப்ட்லேருந்து வெளியில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா கார்டாரில் சிசிடிவி கேமரா கொடுத்துருக்குறாங்க. இந்த கார்டாலே வந்து பார்த்தீங்கன்னா லிஃப்ட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பேக் சைடில் இருக்கக்கூடிய தேர்ட் போர்ஷன் இருக்குது. அது சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஃபங்க்ஷன் கூட நேற்று தான் வச்சுருப்பாங்க போல், நல்லா தோரம்லாம் கட்டியிருந்தது. லிஃப்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்டார் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கில் இருக்கக்கூடிய போர்ஷன்லாம் இந்த கார்டாரில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸிங் போர்ஷன் ரெண்டுமே, சரிங்களா. இது வந்து சென்டரில் இருக்கக்கூடிய போர்ஷன் உங்களுக்கு நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த கார்டர் லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்த மாதிரி ஒரு யூனிட் இருக்குது, 3 BHK. மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்டர் ஃபாயருக்கு கிரில் கேட் கொடுத்துருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்டர் ஸ்பேஸை நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாமே உங்களுக்கு தான். அங்கே கிரில் இருக்குது, இது வரைக்கும் உங்களுக்கு தான். தாய்மாருக்கு இந்த முடி சீவறதுக்கு அந்த பர்பஸ்க்குலாம் இந்த பிளேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் இப்போ இங்கே லாக் பண்ணிவிட்டு குழந்தைங்களை கூட விளையாட விடலாம். ஏன்னா இங்கேயும் சேஃப்டிக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. கையில் மட்டும் குழந்தைங்க கையில் எதுவும் கிடைக்காம பார்த்துக்கோங்க. அப்புறம் கீழே போகிறவங்க நிலைமை அவ்வளோதான், டங்குன்னு மண்டியிலே விடும். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்குறாங்க, வித் கிரில்லோட கொடுத்துருக்குறாங்க. இந்த விண்டோட ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரெனைட் இருக்குது. இங்கே ஒரு லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு ஃபுல்லாகவே உட் தீமில் இருக்கக்கூடிய டைல்ஸ் தான் இந்த கார்டில் போட்டிருக்கிறாங்க. மெயின் டோர் ஈஸ்ட் ஃபேஸிங். இப்போ நம்ம அப்படியே உள்ளே போகலாம். ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்த உடனே பார்த்தீங்கன்னா லிவிங் கம் டைனிங் இருக்குது. இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா 1193 ஸ்கொயர் ஃபீட் பில்டப்புங்க. யூடிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 37%. வீடியோவில் நீங்கள் பார்க்க முடியும். ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்பாட்லைட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த லிவிங் கம் டைனிங்கில் ஒன் சைடு யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரில்லோட இருக்குது, கொசு வலையோடு இருக்குது. உங்களுக்கு இந்த விண்டோவோட ஃப்ளோரில் கிரனைட் கொடுத்துருக்காங்க. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இங்கே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். கார்னர் சோஃபா கூட இந்த லிவிங் கம் டைனிங்கில் நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கூட வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோருக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கார்னர் போர்ஷன் கரெக்டாக இருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ மாற்றிக்கலாம், ஓகேங்களா. இந்த ஸ்பேஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வேணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னாலும் நீங்கள் இங்கே டிவி மவுண்ட் பண்ணிக்கலாம். இந்த லாஸ்ட்டில் கூட வந்து பார்த்தீங்கன்னா சோஃபாஸ் போட்டுக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பேஷன் வந்துடும். வாஷ் பேஷன் மட்டும் உங்களுக்கு வச்சு கொடுத்துருவாங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது. சி டைப் ஸ்லாபோட கொடுத்துருக்காங்க. கிச்சன் ஸ்லாபில் கிரனைட் இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரில்லோட கொடுத்துருக்காங்க, கொசுவலையோடு இருக்குது. சிங்க் இருக்குது. உங்களுக்கு டேப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. எல் டைப் லாஃப்ட் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரோமா பிராண்டில் இருக்குது. சர்வீஸ் கம் பால்கனி உங்களுக்கு கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்கிறாங்க. லாஃப்ட் இருக்குது. லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. வாஷிங் மிஷினுக்குள்ள ப்ரொவிஷனும் இருக்குது. துணி காய போடுறதுக்கு நீங்கள் இப்படியே வெளியிலேயே இது கட்டிக்கலாம், கயிறு கட்டிக்கலாம். இந்த ஆஃப் செட்டுக்கு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஃபர்ஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் இருக்குது. வெளியில் தனியாக எலிவேட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் எதுவுமே ஆக்குப்பை ஆகலை. நீங்கள் இன்டீரியர் ஒர்க்கில் கவர் பண்ணிக்கலாம். ஒன் சைடு யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, வித் கிரில்லோட இருக்குது, கொசோலையோட இருக்குது. லாஃப்ட் இருக்குது இந்த பெட்ரூமுக்கு. அதே மாதிரி இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச் பாத் இருக்குது. இந்த அட்டாச் பாத்தில் இந்த டைல்ஸ் கலர் காம்பினேஷன் எனக்கு பிடித்திருந்தது. வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் கொடுத்துருக்காங்க. பாத்சன்ஸ் பிராண்டில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏஷியன் பிராண்டினுடைய சப் பிராண்ட். யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரில்லோட இருக்குது. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸ் இருக்குங்க, சரிங்களா. வால் மிக்ஸ் இருக்குது பேரிவர் பிராண்டில். வாஷ் பேஷன் இருக்குது பாத்சன்ஸ் பிராண்டில். வாட்டர் மேன் டேப்போட இருக்குது. ஒரு கார்னர் சோப் ஸ்டாண்ட் இருக்குது, கிரனைட்டில் கொடுத்துருக்காங்க. இந்த டைல்ஸ் காம்பினேஷன் நல்லா இருந்தது. நைட் லேம்ப் இருக்கு. வீடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெளிச்சமாக இருக்கு. இந்த போர்ஷன் இந்த லிவிங் கம் டைனிங்க்கு சென்ட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப் செட் இருக்குங்க. இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்கு. காமன் பாத்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மால்மன் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் கிளாசெட் பாத்சன்ஸ் பிராண்டில் கொடுத்துருக்காங்க. சீலிங் வரைக்கும் வால் டைல்ஸோட இருக்கு. யூபிவிசி வென்டிலேட்டர் இருக்கு வித் கிரில்லோட இருக்கு. பேரிவர் பிராண்டில் வால் மிக்ஸ் இருக்கு. கார்னர் சோப் ஸ்டாண்ட் கொடுத்துருக்காங்க. வாஷ் பேஷன் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க.
இந்த காமன் பாத்துக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் செல்ஃப் இருக்குது, செல்ஃப்குள்ள ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த பெட்ரூமோட ஸ்பேஸ் எதுவுமே ஆக்குப்பை ஆகலை. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட இருக்குது, கொசுவலையோட இருக்குது, லாஃப்ட் இருக்குது, நைட் லேம்ப் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காமிச்சாச்சு. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 6,750 rupees கோட் பண்ணியிருக்காங்க மித்துன் ஹோம்ஸ். எந்த டவுட்ஸ் ஆனாலும் இப்போ ஸ்க்ரீனில் இருக்க டேரக்ட் பில்லர் கான்டாக்ட் நம்பர் தான், கால் பண்ணி பேசிட்டு சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்கள் சைட் விசிட் வந்து பார்க்கலாம். யாருக்கும் கமிஷன் கொடுக்க தேவை இருக்காது. நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களுக்காக அதான் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா அவங்க வீட்டு பிள்ளையா அவங்க குடும்பத்தில் ஒன்று நினச்சி சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொந்தங்களை ஒன்று எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதோட வீடியோ முடியலை. சென்டரில் இருக்கக்கூடிய பக்கத்து போர்ஷன் ஈஸ்ட் ஃபேஸிங்கும் உங்களுக்கு நான் ஒரு சின்ன கிளான்ஸாக காமிக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் இந்த 2 ஃப்ளோர் பிளானில் இருக்கக்கூடிய யூனிட்டுமே அவைலபிள் இருக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம சூப்பர்வைசர் ப்ரோ தான். ப்ரோ இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டக்குன்னு திரும்பாதீங்க, பதட்டமாக இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கட்டும் ப்ரோ, ஒன்றும் இல்லை. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோருக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கிரில் கேட் இருக்குது. ஆக்சுவலாக ரொம்ப நல்ல சூப்பர்வைசர் ப்ரோ, எல்லாமே எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் மெயின் டோர் திறந்து உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் பண்ணியிருக்கிறாங்க இந்த லிவிங் கம் டைனிங்கில். ஆக்சுவலாக இந்த ஃப்ளோர் பிளானில் இருக்கிற மிகப்பெரிய அட்வான்டேஜே வந்து பார்த்தீங்கன்னா எல் டைப் லிவிங் கம் டைனிங். இது வந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ஃப்ரண்ட்டில் இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாகவே, இது வந்து பார்த்தீங்கன்னா டைனிங் ஏரியா செப்பரேட்டாக இருக்குது. ஒரு ஃப்ளோர் பிளானில் ஒரு விஷயம் அட்ராக்டிவாக இருந்தது. பக்கத்தில் இருக்கிற ஃப்ளோர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 3 சைடு வென்டிலேஷன் இருக்கும். இந்த ஃப்ளோர் பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே ஈஸ்ட் ஃபேஸிங் தான், பட் எல் டைப் ஒரு சில பேருக்கு பிடிக்கும் இல்லையா? நீங்கள் இந்த மாதிரி ஃப்ளோர் பிளான் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். லிவிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கோசோலையோட இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த யூனிட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1180 ஸ்கொயர் ஃபீட். லிவிங் இருக்குது, டைனிங் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. டைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க, எஸ்எஸ் பிராண்ட் டாப் போர்டு இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட் டெஸ்க் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரானைட் ஃப்ளோரில் ஒரு ஸ்லாப் இருக்குது. கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சி டைப் ஸ்லாபோட கிரானைட் கொடுத்துருக்காங்க. ஸ்லாபில் யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க, வித் கிரிலோட இருக்குது, கொசோலையோட இருக்குது, காரிடாரை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது, வால் டைல்ஸ் இருக்குது, எல் டைப் லாஃப்ட் இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது அப்படின்ற மாதிரி. இந்த டைனிங்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பெட்ரூம் இருக்குங்க. ஒரு ஆஃப் செட்டில் 2 பெட்ரூம் வந்து நம்ம ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்தலாம், அட்டாச் பாத்தோட இருக்கக்கூடியது. இந்த ஆஃப் செட்டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பெட்ரூம் இருக்குது. இந்த பெட்ரூமில் ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்குது, செல்ஃப் இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு செல்ஃப் வந்து நீங்கள் கரெக்டாக கவர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த பெட்ரூமுடைய எந்த லிவிங் ஸ்பேஸும் ஆக்குப்பை ஆகலை இந்த செல்ஃபில். சரிங்களா? இந்த பெட்ரூம்க்கு அட்டாச் பாத், வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட் பாத் சென்ஸில் இருக்குது. சீலிங் வரைக்கும் வாட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, யூபிவிசி வென்டிலேட்டர் வித் கிரிலோட இருக்குது, வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோன்னே இதுக்கு முன்னாடி பார்த்தோன்னே அதே மாதிரி தான் நைட் லேம்ப் இருக்குது. நீங்கள் ஏசி போடும்பொழுது இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகும். பொதுவாக ஏசி இருக்கிறது அட்டாச் பாத்தில் இருக்கிறது தான் போகணும்னு ஆசைப்படுவீங்க. அப்படி இருக்கும்பொழுது உங்களுக்கு பக்கத்தில் வீடு இருக்குது அப்படின்றதுனால ரூம் டெம்பரேச்சர் நல்லா மெயின்டைன் ஆகும். இந்த ஆஃப் செட்டுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா காமன் பாத் இருக்குது. காமன் பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாத்சன்ஸ் பிராண்டில் வால் மவுண்ட் டிசைன் வெஸ்டர்ன் ஸ்டைல் க்ளாசட், வால் மிக்ஸ் இருக்குது, வாஷ் பேஷன் வந்துடும், யூபிவிசி வென்டிலேட்டர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த போர்ஷனில் காமன் பாத் பார்த்தோன்னே அதே மாதிரி தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆஃப் சைடு ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அண்ட் லாஃப்ட் இருக்குது. ஒன் சைடு யூபிவிசி விண்டோ வித் கிரிலோட கொடுத்துருக்காங்க, கொசோலையோட இருக்குது. வீடு ஃபுல்லாகவே 2 அடிக்கு 4 அடி 25 டைல்ஸ் தான். இந்த பெட்ரூமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் கம் பால்கனி, வாஷிங் மிஷின்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க, கிரில் கொடுத்து கவர் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட் இருக்குது, லாஃப்ட்டுக்கு மேலே இன்வெர்ட்டருக்குள்ள ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ஃப்ளோர் டைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரே கலர் காம்பினேஷனில் இருக்குது. இந்த டைனிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பெட்ரூம். இந்த பெட்ரூமில் வந்து யூபிவிசி ஃப்ரெஞ்ச் விண்டோ வித் கிரிலோட இருக்குது, ஓடிஎஸ் வென்டிலேஷனோட இருக்குது, லாஃப்ட் இருக்குது. உங்களுக்கு செல்ஃப் பண்ணுறதுக்குள்ள ஸ்பேஸ் தனியாக கொடுத்துருக்குறாங்க. நைட் லேம்ப் இருக்குது. சுவிச்சஸ் எல்லாமே அங்கே நம்ம பண்ணலாம். ஆக்சுவலாக இங்கேருந்து பார்க்கும்போது லிவிங் கம் டைனிங் நல்ல கிராண்டாக இருக்குது. இப்போ நம்ம ஹோம் டூர் பண்ண இந்த ப்ராஜெக்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டோட ரேட் 6,750 rupees கோட் பண்ணியிருக்காங்க மித்துன் ஹோம்ஸ். இந்த பிளானை சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு விட்டுறக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கிளான்ஸாக ஹோம் டூர் பண்ணி காமிச்சிருக்கேன். எந்த டவுட்ஸ் தான் நம்ம ஸ்க்ரீனில் இருக்குது, டேரெக்டாக மித்துன் ஹோம்ஸோட கான்டாக்ட் நம்பர் தான், கால் பண்ணி பிடிச்சி சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க சைட் விசிட் வந்து பாருங்கள். வரும்பொழுது சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சேஃபாக ஹெல்மெட் போட்டுட்டு காரில் வரும்போது சீட் பெல்ட் போட்டுட்டு குடும்பத்தோட வாங்க. உங்களோட சிவில் நல்லா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் 90% வரைக்கும் லீடிங் பேங்க்ஸில் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. இதே மாதிரி வேறு லெவல் வீடியோ நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வீட்டு பிள்ளை இன்ஜினியர் வசந்த். டாடா, பாய்.